கையல்லு அம்மா இது 2 பேரும் சொல்லி சொல்லி சொல்லிதான் என்ன கமெண்ட் பண்ணாங்க. 5 பேருக்கு அம்மாங்கிறது அப்புறம் தான் ரியலைஸ் ஆனேன். 5 பேருக்கு அம்மா வரானா. ஆக்சுவலா நான் ரொம்ப ஷை. ஆக்சுவலா ஷைங்கிறத விட ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் செப்பரேட்டாவே உட்கார்ந்து செப்பரேட்டாவே வந்து என்னோட வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை எனக்கு. நெருக்கம் பட் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன். சார் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷன் ரொம்ப இதுலயே இருந்துட்டோம். கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ தோணும். ஸோ இதுல இருந்து வெளியில போனோம்னா நமக்கு கேரக்டர் பிடிக்கணும், அவங்களுக்கும் நம்ம டேட்ஸ் செட் ஆகணும், அவங்களுக்கு நம்ம தான் வேணும்னு தோணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூடி வரணும்னா அதுக்கு மேல பேட்டங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம தான் பண்ணணும்னு எழுதிருந்தா அது வரும். கையலுக்கு அம்மாவா காமாட்சின்ற கதாபாத்திரத்துல ஒரு இதுலயும் இல்ல இதுலயும் கையல்லு அம்மா இது 2 பேரும் சொல்லி சொல்லி சொல்லிதான் என்ன கமெண்ட் பண்ணாங்க. 5 பேருக்கு அம்மாங்கிறது அப்புறம் தான் ரியலைஸ் ஆனேன். 5 பேருக்கு அம்மா வரானா. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது கையல்லு நீங்க வந்து ரொம்ப சாஃப்ட், அவ வந்து கொஞ்சம் ரெபலா இது பண்ணிட்டு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கிற பசங்க வந்து எப்படி எதிர்த்து பேசுறாங்க, இப்ப இருக்கிறது தைரியமா எப்படி உங்க 23-30 இயர்ஸ் பேக் பேச முடியாத ஒரு விஷயங்கள் வந்து பசங்க இப்ப எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு கையல் பத்தி என்ன பத்தி சொல்லும் போது சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இங்க வந்து பார்த்தாதான் 5 பேர் இருந்தாங்க. 5 பேர் சரி ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் 5 பேர் என்ன ஒத்துறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அது ஓகே. இத்தனை வருஷமா நீங்க மறக்க முடியாது. ஆக்சுவலா நான் ரொம்ப ஷை. ஆக்சுவலா ஷைங்கிறத விட ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் செப்பரேட்டாவே உட்கார்ந்து செப்பரேட்டாவே வந்து என்னோட வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை எனக்கு. நெருக்கம் பட் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன். ஏன்னா நமக்கு டைம்ங்கிறது மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் ஷூட்லயே இருக்கும். நைட்டு போய் தூங்குவோம், திருப்பி காலைல ஷூட்டிங் வந்துடுவோம். ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஸோ அதுல வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்றதோ ஊரு சுத்துறதோ ஃப்ரெண்ட்ஸோட பழகிறதோ அதுக்குண்டான டைம் எனக்கு கிடைக்கல. இப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், சார் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷன் ரொம்ப இதுலயே இருந்துட்டோம். கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ தோணும். மேம் உங்களுடைய சின்ன வயசு உங்களுடைய பள்ளி பருவ அனுபவங்கள் பத்தி அதுதான் அது அப்ப எல்லாம் நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போறது படிக்கிறது வீட்டுக்கு வர்றது. நான் வந்து எங்க அப்பா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ நானும் அப்படிதான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும் வந்து ஆசைப்பட்டேன். படிப்பு தவிர வேற எதுலயும் கவனம் இல்லை. ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிக்கிறது மார்க் வாங்குறது. அது +1லயே இந்த வாய்ப்பு எனக்கு வந்துருச்சு. நடிக்க நீங்க வரேன்னு சொல்லும்போது வீட்டுல அக்செப்ட் பண்ணிட்டாங்க? கொஞ்சம் அப்பா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. பட் எங்க கசின் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க எல்லாம் இருக்கோம், எனக்கு இன்ட்ரெஸ்டான்னு கேட்டாங்க. எனக்கு என்னமோ அதான் சொல்றேனே, என்னோட ஃபேட்ல அது இருக்கிறதுனால அந்த நேரத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு நான் சொல்லியிருக்கேன். பண்றேன் அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கும் புரிய வச்சு நீங்க ஒன்றும் பயப்படாதுங்க. அப்பா அம்மாவோட ரியாக்ஷன்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கெரியர் எப்படி இருக்குமோன்னு பயந்தாங்க. நல்ல கேரக்டர்ஸ் வருமோ வராதோ, இல்ல படிப்பு இல்லாம இப்படி இல்லாம ரொம்ப கஷ்டமா போயிடுமோ, ஏன்னா பொண்ணு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் எவ்ரி திங் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு ஸ்மூத்தா தான் ஒரு 20 இயர்ஸ். இது வரைக்கும் உங்களை பத்தி நாங்க எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க கேட்டதும் எப்படி அது எங்க வீட்டுல எனக்கு கொடுக்குற சப்போர்ட். ஏன்னா நான் எங்க போனாலும் எனக்கு சுத்தி வீட்டு ஆளுங்க இருப்பாங்க. அந்த சேம் டைம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வராம அவங்களே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. நான் யார்கிட்டையும் டீல் பண்ணி பேச வேண்டியது இல்லை. ஸோ என்னோட டியூட்டி என்னோட ஒர்க் என்னன்னா நான் போகணும், நடிக்கணும், வரணும். இது மட்டும்தான் என்னோடது. மற்ற விஷயங்கள்ல எல்லாம் என்ன இன்வால்வ் பண்ணதும் இல்லை, நான் இன்வால்வ் ஆகுனது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கூட கொஞ்சம் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சி நம்ம இஷ்டத்துக்கு சில விஷயங்கள் டிசைட் பண்ண தோணும். அதுவும் பெருசா இல்லாததுனால அப்படியே ஸ்மூத்தாவே போயிட்டு இருந்தது. கண்டிப்பா மேரேஜ்க்கு அப்புறம் யாருமே சீரியல்ல நடிக்கிறது ஒரு சில மேக்ஸிமம். இது சீரியலாவே நடிக்கலையே. நான் வந்து இது ஒரு பெரிய ப்ரொஃபஷன், இது ஒரு சினிமா, இதுல வந்து பண்ணக்கூடாது மேரேஜ் அப்படி இப்படின்னு நானுங்க நினைக்கவே இல்லை. அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படியே போயிட்டே இருந்தது. கண்டினியூஸா நமக்கு ஒர்க் போயிட்டே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் சினிமான்னு தான் சொல்லுவேன். சோ அப்படின்னா கூட நமக்கு வீட்டுல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லாம நம்மளால அதுதான் அந்த சப்போர்ட்னாலதான் நான் இன்னைக்கும்
எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம எனக்கு எந்த ஒரு பேட் அனுபவம் இல்லாம நான் இன்னைக்கு இருக்கேன்னா அது காரணம் வீட்ல இருக்கிறவங்க தான். கண்டிப்பா. அதே மாதிரி எப்படி மேம் நாங்க வந்து ஏன்னா ரொம்ப ஹைலையும் போல நான் ரொம்ப பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்றக்கூடிய நிலைமையிலயும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேரக்டர்ஸ் தள்ளிட்டு நான் ரொம்ப டிஸ்கிரைஸ் ஆகி எல்லாரும் என்ன இப்படி ஒரு நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையும் இல்லாம கடவுள் என்ன அந்த மாதிரி மிடிலா வச்சிருக்கிறதுனால ஸோ ஐம் ஹாப்பி. எப்படி மேம் இப்போ வந்து நான் 90ஸ்ல வந்து அந்த பத்ரி படத்துல அனிதா அண்ணியா எப்படி பார்த்தோமோ இப்போ வந்து கயல் அம்மாவா நீங்க நடிக்கும்போது அதே இளமையோட இருக்கீங்க. ஆமா, அதனாலதான் டைலாக்ஸ்லயும் குழந்தை மாதிரி முகம் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு ரைட்டர் அப்பப்போ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாரு. பெரியம்மா வழியா என்ன திட்ட வச்சிருவாரு, என்ன பால் உடைஞ்ச முகம் வச்சுக்கிட்டா நம்பிடுவோமா இப்படி இப்படி எல்லாம் டைலாக் எழுதி எழுதி அது காட்ஸ் கிஃப்ட், அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த குரூப்ல இப்ப கயல் நடிக்கும்போது இந்த அனுபவம் எல்லாரும் இதுக்கு முன்னாடி நான் ஹீரோயினா நடிக்கும் போது பெருசா பேச மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ வந்து கையல்ல எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன், ஃப்ரீயா இருக்கேன். அதே மாதிரி கையல் என்கிட்ட ஃப்ரீயா இருப்பான், பசங்க ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு அவங்களுக்கு டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா பெருசா எதுவுமே இருக்காது, எல்லாமே பகிர்ந்துக்கும். என்ன அவங்க ரூம் பசங்க ரூம் வேற என்னோட ரூம் வேற இருக்கும், அவ்வளவுதான். தவிர மற்றபடி எல்லாம் சிரிக்கிறதாகட்டும், கலாய்க்கிறதாகட்டும், என்ஜாய் பண்றதாகட்டும், சீரியஸ்னஸ் இருக்கு, என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து அவங்களும் ரொம்ப நல்லா என்கிட்ட எப்படி எல்லாம் நல்லபடியா பேசி எது எது பகிர்ந்துக்கணும், எது எது இது பண்ணிக்கணும்னு அவங்களும் நல்லா பழகுவாங்க. ஆக்சுவலி இதுல சுமங்கலி மேம் வந்து நெகட்டிவ் ரோல் பண்றாங்க. அவங்களும் அப்பையில இருந்தே உங்களுடைய அந்த கரியர் ஸ்டார்ட் எங்களுக்கும் சீனியர், அவங்க டிராமாஸ்ல இருந்தே இருக்காங்க. டிராமாஸ்ல இருந்தே வந்திருக்காங்க. So, அப்ப அவங்களோட ஏன்னா இப்ப எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க பொழுது அவங்க நாங்க ரெண்டு பேரும் தான் ஒரு ரூம்ல உட்காருவோம். உங்களுக்கு அந்த பாண்டிங் எப்படி? அதான் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல உட்காருவோம், ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகே அதுக்கப்புறம் பகிர்ந்துக்கிறது, ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் தான் பகிர்ந்துப்போம். ஓகே ஸோ ஒரே ரூம்ல இருக்கிறதுனால அவங்க ஷூட்டிங் எப்போ வந்தாலே என் கூடவே இருப்பாங்க. ஸோ அது வந்து சீரியல் வரைக்கும் தான், அந்த தாவம் எல்லாம் சீரியல் வரைக்கும் தான். சோ இப்ப வெளியில போகும் பொழுது அந்த அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறதுக்கு? அதான் சொல்றேன், இன்னைக்கும் அம்மா ரோல்னா என்ன ஒரு அம்மாவா ஆக்செப்ட் பண்ணாங்க, அம்மாவா வரவேற்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கையில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன்னா அதுல எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி இந்த காமாட்சி கேரக்டரும் நல்லா பேசப்பட்டு, ஏதோ அம்மாவா ஒரு 4 எபிசோடு வந்தாங்க, 100 எபிசோடு வந்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் போனோம், அதோட அந்த மாதிரி கேரக்டர் இல்லாம த்ரூ அவுட்டா ஒரு கையலோடவோ, அதாவது ஒரு பொண்ணோட ஒரு அம்மா டிராவலிங் எப்படி இருக்கும் லைஃப் டோட்டலா அப்படிங்கிறது ரொம்ப நல்லா காமிச்சிட்டு இருக்காங்க. வெளியில ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்களோட ஜெனரேஷன்ல இருந்த கோ ஆர்டிஸ்டுக்கும் சரி, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் சரி, நீங்க அதுல ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா? இப்போ வரவங்க ரொம்ப சில்லா இருக்காங்க. எங்க ஜெனரேஷன் அப்படிங்கிற போது ஒரு 20 இயர்ஸ் பேக்ல நாங்க ஹீரோயின்ஸா பண்ணும்போது 15-20 இயர்ஸ் அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இப்போ அந்த பயம் நிறைய பேருக்கு இல்லை, அதாவது ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. அந்த பயம் தேவையில்லை கூட அதாவது நாங்க வந்து பயந்தோன்னா என்ன, ஒரு ஒரு செட்டுக்கு வரப்போவோ இல்ல ஒரு கேரக்டர் பண்றப்போ உள்ளக்குள்ள ஒரு இது ஆக்செப்ட் பண்ணுவாங்களா, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தயக்கம், பயம் இருக்கு. இப்ப ரொம்ப கேஷுவலா வராங்க, ரொம்ப கேஷுவலா பண்ணிடுறாங்க, ரொம்ப கேஷுவலா, அதான் ரொம்ப ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஈஸியா நாங்க ஃபேஸ் பண்ணல. அதாவது ஈஸியான்றதோட ப்ரொஃபஷன் ஒரு இதுதான் ப்ரொஃபஷன் எடுத்தோம். பட் அவங்க என்னன்னா மல்டி டேலண்டடா இருக்காங்க. இது இல்லைன்னா இன்னொன்னு, இது இல்லைன்னா இன்னொன்னு, படிச்சவங்களும் வராங்க. இது இல்லைன்னா என்ன, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் பிடெக் முடிச்சிருக்கேன், நான் இன்னொரு வேலைக்கு போறேன் அப்படின்னு மல்டி டேலண்டடா இருக்காங்க. பட் நாங்க எல்லாம் இதுதான் ப்ரொஃபஷன், இதுலதான் நம்ம மேல வரணும், இது நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம், இந்த ப்ரொஃபஷன் நம்ம செலக்ட் பண்ணதுனால இதுல ரொம்ப அதாவது எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம ரொம்ப கொஞ்சம் லாங் பீரியடா நம்ம இருக்கணும்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனலா நான் ஃபீல் பண்ணது. ஏன்னா இப்ப வரவங்க பார்த்தோம்னா அது படிச்சிருக்கேமா, இது அப்போ ஏன் அவ்வளவு படிச்சுட்டு இது என்ன, கொஞ்ச நாளைக்குமா நம்ம வந்து பார்ப்போம், இதுல ஹிட் ஆச்சுன்னா இதுல இருப்போம், இல்லைன்னா பேக் டு அது படிப்புக்கே போயிடுவோம். ஸோ அவங்க வந்து இப்பத்துல இருந்து அந்த மல்டி டேலண்டடா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு செக்யூர். அதே மாதிரி இப்போ வரவங்க எல்லாம் கூட ரொம்ப பிளட் ரொம்ப இவங்க தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாரும் வெல் ஆஃப்ல இருக்காங்க, எஜுகேட்டடா இருக்காங்க. ஸோ ரொம்ப அவங்களும் இந்த சினிமான்னா ஒரு காலத்துல விட மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல எல்லாம் எங்க அப்பா எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, இப்போ யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்லை. உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ போய் பண்ணு. சோசியல் மீடியான்றது ரொம்ப வளர்ந்துருச்சு. அவங்க விருப்பப்பட்டு விட்டுடுறாங்க.
ஸோ இவங்களும் வந்தாங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டினியூ பண்றாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. அவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க தைரியமா பேசுறாங்க மீடியாவோட. ஸோ எல்லாமே அவங்களே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பலத்தை வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த பலம் இல்லை. நான் வந்து எப்பவுமே செக்யூர்டா ஒரு 3-4 பேர் கூட வச்சுக்கிட்டு, வீட்டுல இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டு, அப்படி தான் வளர்ந்தோம், அப்படிதான் இருந்தோம் ஃபீல்ட்ல. பட் இப்ப வரவங்க கூட யாருமே வரதில்லை, அவங்களே தைரியமா வராங்க. அதான் ஏன்னா அவங்க மல்டி டேலண்டட் இருக்கிறதுனால அவங்க எதுவுமே கேர் பண்ணிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹிட்லர் படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து உங்களோட நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து நீங்க திருவிளையாடல் ஆரம்பம். வந்து அவருக்கு பேரா பண்ணிருக்கீங்க. அவர் கூட நீங்க நடிச்ச எனக்கு ஹிட்லர் படம் போது பெரிய காம்பினேஷன் வரல. ஏன்னா அவங்க வீடு செப்பரேட்டா வில்லன்ஸ் குரூப் தெரியல, அவங்கள வந்து அப்போ தெரியல. திருவிளையாடு ஆரம்பம்லாம் நடிச்சது கொஞ்சமா இருந்தாலும் பக்கத்துல இருப்பாரு. ஸோ சோஃபா நம்ம சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பக்கத்துல அவர் நல்லா பேசுவாரு, நல்லா அதாவது அவர் நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல இது. அவரும் கொஞ்சம் பேசுவாரு, பட் கொஞ்சம் மூடு, அவருக்கு மூடு இருந்தா பேசுவாரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஷார்ட்டுக்கு வரும்போது சீனுக்கு வரும்போது அதுக்கு தேவையானது மட்டும்தான் பார்ப்போம். மற்றபடி சாப்பிட்டியா, என்ன பண்ற, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ற, இது பத்தி தான் பேசு. ஸோ இப்போ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வேற ஏதாவது நீங்க கமிட் ஆயிருக்கீங்களா மேம்? இப்போதைக்கு இந்த கையில் மட்டும்தான் போயிட்டு இப்போ கையில் போயிட்டு இருக்கு. ஹைதராபாத் தெலுங்கு ப்ராஜெக்ட் ஒன்று சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்பதான் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட் பண்ணேன். வரக்கூடிய காலங்களில் உங்களை படங்களே ஏதாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் பண்றதுக்கு ரெடி, பட் என்னன்னா எனக்கு சூட் ஆகுற அந்த கேரக்டர் வரணும். தெரியாது யாரோட ஃபேட் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். சரி, என்னைக்காவது நம்ம இந்த கதாபாத்திரம் பண்ணாம விட்டுட்டோம், இது நாம எடுத்து பண்ணினா அப்படி நிறைய, அதாவது கதாபாத்திரம் இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் அப்படி நினைக்கும் போது எந்த கேரக்டர் பார்த்தாலும் இன்னும் டிஃப்ரெண்டா ஏதாவது கேரக்டர், பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இப்போ ஹீரோயினா ஓகே பண்ணியிருக்கோம், இல்லை சிஸ்டர் ஆர்னியா பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்டா இப்போ வருது இல்லையா, இப்போ ஒரு டைப் ஆஃப் படங்கள் வருது, அதாவது ரொம்ப ஒரிஜினாலிட்டிக்கு கம்மியா ரொம்ப யதார்த்தமான படங்கள் வருது. இப்போ சேரியே மாதிரியே காமிச்சிடுறாங்க, கிராமத்து அந்த மாதிரி காமிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது வந்தா கூட நல்லா இருக்கும் தான் தோணுது. பட் நமக்கு சூட் ஆகணும், டைரக்டர்ஸுக்கு தோணணும். நிறைய வெப் சீரிஸ் அந்த மாதிரியான யதார்த்தங்கள் உள்ள. பட் என்னன்னா சீரியல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இவங்க டோட்டலா பிஸி. ஸோ டோட்டலா பிஸியா இருக்கும் போது அவங்க நமக்கு டேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வெப் சீரிஸ் வந்து ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணோம்னா அது கண்டினியூஸா போயிட்டு இப்போ 1 to 15 அப்படிங்கிறது இன்னைக்கு பாருங்க 2019 இன்னும் எங்களுக்கு கையில் ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப லாங் கமிட்டட் சீரியல்ங்கிறது. ஸோ இதுல இருந்து வெளியில போனோம்னா நமக்கு கேரக்டர் பிடிக்கணும், அவங்களுக்கும் நம்ம டேட்ஸ் செட் ஆகணும், அவங்களுக்கு நம்ம தான் வேணும்னு தோணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூடி வரணும்னா அதுக்கு மேல ஃபேட்ங்கிறது ஒண்ணு இருக்கு, நம்ம தான் பண்ணணும்னு எழுதிருந்தா அது வரும். ஸோ 22 years இந்த இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா நம்ம ஒரு சக்சஸான இடத்துல உட்காந்துருக்கோம்னா நிறைய பிரச்சனைகளையும் நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். பிரச்சனைகள் என்கிட்ட வரைக்கும் வரல, ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்கள அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லவும் இல்லை. பாதுகாப்பா எனக்கு நடிக்கிறது தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ராணி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வழியா உங்க எல்லாரையும் உங்ககிட்ட பேசுறதுக்கோ இல்லை என்னோட மனசுல இருக்கிற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி.